வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் கடந்த சில ஆண்டுகளாக அதிகமாக பேசப்பட்டு வருபவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இவரது அரசியல் அறிமுகம் தொடங்கி இன்றைய நாள் வரை இவர் வகித்த பதவிகள், இவரது வெற்றிகள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. 2000ஆவது ஆண்டில் கரூர் மாவட்ட அதிமுக மாணவரணி இணைச் செயலாளராகவும் 2004இல் மாவட்ட மாணவரணி செயலாளராகவும் பதவி வகித்தார் செந்தில் பாலாஜி. 2004 தொடங்கி 2006 வரை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக செயல்பட்டதன் விளைவாக 2006இல் கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் வாசுகி முருகேசனை விட 5384 வாக்குகள் அதிகமாக பெற்று முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார் செந்தில் பாலாஜி. 2011 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கரூர் தொகுதியில் அபார வெற்றி பெற்றார் செந்தில் பாலாஜி. இம்முறை காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை விட 44,145 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருந்தார். மேலும் தமிழக அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றார். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் கரூர் தொகுதியிலிருந்து அரவக்குறிச்சி தொகுதிக்கு மாற்றப்பட்டார் செந்தில் பாலாஜி. அதிமுக வேட்பாளராக 3வது முறை களம் கண்ட இவர் திமுக வேட்பாளர் KC பழனிசாமியை 23,661 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அரசியலில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக TTV தினகரன் ஆதரவாளராக இருந்த இவர் 2018இல் திமுக தலைவர் MK ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்த நிலையில் அரவக்குறிச்சி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அவர் அதிமுக வேட்பாளர் VV செந்தில்நாதனை விட 37,957 வாக்குகள் அதிகமாக பெற்று 4வது முறையாக வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் மீண்டும் கரூர் தொகுதிக்கு திரும்பினார் செந்தில் பாலாஜி. இம்முறை திமுக வேட்பாளராக போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கரை விட 6,817 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். தமிழக அமைச்சரவையில் மின்சாரம், கலால் மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் பதவி செந்தில் பாலாஜிக்கு தரப்பட்டது. இந்நிலையில் 2011 முதல் 2015 காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அரசு வேலைகளுக்காக லஞ்சம் பெற்றதாக செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. 2024 செப்டம்பரில் நீண்டகால காவலுக்கு பின்னர் உச்சநீதிமன்றம் அவரை ஜாமீனில் விடுதலை செய்தது. இதையடுத்து மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார் செந்தில் பாலாஜி. அமைச்சராக பொறுப்பேற்றதில் சச்சரவுகள் ஏற்பட்டதால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர்கிறார் செந்தில் பாலாஜி.